Hello friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல சேனக்கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரச சாதம், தயிர் சாதம், அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஒரு சேனக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தோல் நீக்கி. இது கூட வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது மிக்ஸி ஜாரில் அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். சேனக்கிழங்கை வந்து நீங்கள் மிக்சியில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் லைட்டாக வந்து கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு இது கூட நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து நம்ம சேனக்கிழங்கு வந்து நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையில் கூட நீங்கள் வந்து இது ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இதை நம்ம ஒரு வடை மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப எடுத்துக்காது. அது போக வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.